சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388824242. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் 3 நாட்களாக நீடித்து வந்த ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவதாக இரு நாடுகளும் நேற்று அறிவித்தன. ஆனால் இதனை மீறி ட்ரோன் தாக்குதலை நடத்த பாகிஸ்தான் முயன்றது. அதனை இந்திய ராணுவம் நடுவானிலையை தடுத்து நிறுத்தியது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள இந்திய ராணுவத்தின் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன், அமைதிக்கான விருப்பத்தின் காரணமாக அனைத்து ராணுவ நடவடிக்கைகளையும் நிறுத்த முடிவு செய்திருக்கலாம். ஆனால் பாகிஸ்தான் தனது பாதுகாப்பு நிலையை வலுப்படுத்த இந்த நடவடிக்கை வாய்ப்பளிக்கும். நமது இலக்கை அடைய பிரதமர் மோடி தனது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியான பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மீட்பதற்கு வலுவான மற்றும் நியாயமான விருப்பம் இருக்கிறது என்றும், நாடாளுமன்றத்தில் பலமுறை உறுதிப்படுத்தப்பட்டதை கடைபிடிப்பதிலும் அதை நிறைவேற்ற பாடுபடுவதிலும் என்ன தவறு என்று தியாகராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். பாகிஸ்தானின் பயங்கரவாதத்தால் இந்தியா 45 ஆண்டுகளுக்கும் மேலாக பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு தீர்க்கமான நடவடிக்கை இல்லாமல் இந்த நீண்டகால பிரச்சினை தீர்க்கப்படும் என்று யதார்த்தமாக எதிர்பார்க்க முடியுமா? உறுதியான நடவடிக்கை எடுக்காமல் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டெடுப்பது, பயங்கரவாதத்தை ஒழிப்பது மற்றும் நீடித்த அமைதியை உறுதி செய்வது உண்மையில் சாத்தியமா? பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே இத்தகைய இலக்குகளை அடைய முடியுமா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை தியாகராஜன் எழுப்பியுள்ளார்.